ஓயில் இயற்கை விவசாயிகளின் நேரடி விற்பனை அங்காடி. Healthy food, healthy living. Download today from Google Play Store. ஓயில் online app, trusted by more than 10,000 families. அதிமுக கோபம் இருக்குது, விஜய் ஒப்புக்கொள்ளாததுனால அதிமுகவோட கோபத்தை தான் அது காட்டுது. மற்றவர்களுக்கு அவங்கவுங்களுக்கு ஒரு அரசியல் இருக்குது. டெஃபினட்டாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு தெரிவிக்காமல் இருப்பது என்பது அது பின்னால் இருக்கக்கூடிய ஒரு தெளிவான அரசியலையும் நம்ம புரிஞ்சுக்கணும். வாழ்த்து தெரிவித்தவங்கெல்லாம் ஒன்றும் அப்படியே பெருந்தன்மையின் உறைவிடம் கிடையாது. அதில் ஒரு அரசியல் இருக்குது. அவங்களுக்கு விஜயோட பிஜேபி ஏடிஎம்கே கவர்மெண்ட்டுன்றார் அமித்ஷா, பிஜேபி அரசுன்றாரு அண்ணாமலை, கூட வச்சு செய்கிறதுன்னு வாங்கல்ல, கூட்டணிக்குள்ளே இழுத்து வச்சு அதிமுகவை பிஜேபி அழிச்சிக்கிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் விஜய் வராமல் போனது என்ற கோபம் கூட இருக்கலாம். எத்தனை போராட்டங்களுக்கு தலைமை தாங்கினார், எத்தனை ஆர்ப்பாட்டங்களுக்கு தலைமை தாங்கினார், சாலை மறியல் நடந்ததா, ரயில் மறியல் நடந்ததா, உண்ணாவிரத போராட்டங்கள், நீதிமன்றங்களில் வழக்கு தொடுப்பது, மக்கள் பிரச்சனைகள் சார்பாக செய்தியாளர்களை சந்திப்பது, இஷ்யூஸை டெவலப் பண்ணுறது, இதுதானங்க ஒரு அரசியல் கட்சி தலைவரோட வேலை. இதில் ஏதாவது ஒன்று செஞ்சாராங்க அவர்? அப்புறம் என்ன அரசியல் பண்ணுறாரு அவர்? அதைத்தான் நான் சொல்கிறேன், டேக் ஆஃபே ஆகலை. அப்போ சும்மா பேரளவுக்கு எவனோ எழுதி கொடுத்ததை பேசிட்டு போயிட வேண்டியது. எங்கள் கொள்கை வழிகாட்டினு என்ன அரசியல் பண்ணீங்க? நீங்கள் தமிழ்நாட்டோட முக்கியமான அரசியல் நிகழ்வு முருகன் மாநாடு. ஏன்னா அதில் உங்கள் கொள்கை வழிகாட்டின்னு நீங்கள் சொல்லிக்கிற தலைவர்களை, மறைந்த தலைவர்களை இழிவுபடுத்தி அவன் வீடியோ போடுறான். உங்களால் ஒன்றுமே ரியாக்டே பண்ண முடியும். இப்போ இப்படியே வண்டியை ஓட்டிட்டு கடைசியாக ஒரு இப்போ ஜனவரியில் படம் வருதான், பிப்ரவரி மார்ச்சில் ஒர்க் பண்ணி ஏப்ரலில் மேலே சிஎம் ஆகிடுவீங்களா? என்னங்க எப்படிங்க? ஸ்டாலினுக்கு இந்த இடத்துக்கு வரதுக்கு கிட்டத்தட்ட 50 வருஷம் ஆச்சு. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். கடந்த ஜூன் 22 தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவரும் நடிகருமான திரு விஜய் அவர்களுக்கு பிறந்த நாள் முடிஞ்சது. அந்த பிறந்த நாளில் பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்கள் அவருக்கு நிறைய வந்திருந்தது. அது திரையுலகம் சார்ந்தா இருக்கட்டும் சரி, அரசியல் தலைவர்கள் சார்ந்து நிறைய வாழ்த்துக்கள் வந்தது. ஒரு பக்கம் வாழ்த்துக்கள் வந்தவர்களுடைய எண்ணிக்கை, வாழ்த்து சொன்னவர்களுடைய தன்மை எல்லாத்தையும் நம்ம பார்த்தோன்னா கூட சொல்லாத ஒரு லிஸ்ட்டும் அதில் அடங்குது. அதில் மிக முக்கியமானது தமிழக வெற்றி கழகத்துடைய அரசியல் எதிரியாக பார்க்கக்கூடிய திமுகவிலிருந்து வாழ்த்துக்கள் வரல. அது இந்த வருஷம் இல்லை, கடந்த வருஷத்துலேருந்தே அவருக்கு வரலை. அதிமுகவும் இந்த தடவை அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கல. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்புலேருந்து வாழ்த்துக்கள் தெரிவித்த மாதிரி எந்த விதமான செய்திகளும் இல்லை. அதே நேரத்தில் பன்னீர்செல்வம், பாமக தலைவர் அன்புமணி அவர்கள், சீமான் அவர்கள் அப்படின்னு சொல்லி அவர்களும் வாழ்த்துக்கள்லாம் தெரிவிச்சிருக்காங்க. இதை எப்படி பார்க்கலாம்? வாழ்த்து தெரிவித்தவர்கள், தெரிவிக்காதவர்கள், இதில் ஒரு அரசியல் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி ஒரு பக்கம் இருக்கும். ஏன்னா கடந்த காலங்களில் வாழ்த்துக்கள் அவருக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இப்போது சமீப காலமாக அது அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் தெரிவிக்கப்படலை அப்படின்னும் போது அந்த பண்பு இல்லாமல் போயிட்டுருக்குன்றதை பார்க்கணுமா, இல்லை இதை வேறு ஏதாவது ஒரு அரசியல் இருக்கா? இல்லை, பண்புன்றதெல்லாம் பெரிய வார்த்தை. அரசியலில் எல்லாமே லாப நஷ்ட கணக்கு தான் பார்த்தது. இப்போ நீங்கள் வாழ்த்து தெரிவித்தவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை, தமிழிசை, நயினார் நாகேந்திரன், சீமான், அன்புமணி இவங்க கண்டிப்பாக விஜயோட ஒரு அலையன்ஸ் வேணும்னு விரும்புகிற ஒரு டீம். இவங்களும் ஒன்றும் சாதாரணமாலாம் வாழ்த்து தெரிவித்தவங்கெல்லாம் ஒன்றும் எதிர்பார்க்காம எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத மனிதர்கள்னு நம்ம சொல்ல முடியாது. அன்பு இளவலுக்கு அதெல்லாம் சும்மா கதை. அதெல்லாம் எல்லாமே அரசியல் தான். அது தெரிவிக்காதவங்க தான் இன்ட்ரெஸ்டிங். இப்போ திமுக தெரிவிக்கலைன்னா அது திமுகவோட விஜய் மீது திமுகவுக்கு இருக்கக்கூடிய வன்மத்தை, பொறாமையை காட்டுது. கண்டிப்பாக அதிமுக கோபம் இருக்குது, விஜய் ஒப்புக்கொள்ளாததுனால அதிமுகவோட கோபத்தை தான் அது காட்டுது. மற்றவர்களுக்கு அவங்கவுங்களுக்கு ஒரு அரசியல் இருக்குது. டெஃபினட்டாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு தெரிவிக்காமல் இருப்பது என்பது அது பின்னால் இருக்கக்கூடிய ஒரு தெளிவான அரசியலையும் நம்ம புரிஞ்சுக்கணும். வாழ்த்து தெரிவித்தவங்கெல்லாம் ஒன்றும் அப்படியே பெருந்தன்மையின் உறைவிடம் கிடையாது. அதில் ஒரு அரசியல் இருக்குது. அவங்களுக்கு விஜயோட ஆதரவு தேவைப்படுகிறது. விஜய் கூட்டணிக்கு வந்தால் நன்றாக இருக்கும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். விஜய்க்கு ஒரு மாஸ் ஓட் பேங்க் இருக்குது உண்மையிலேயே. அது ஒரு 10%, 12% இருந்தால் கூட, விச் இஸ் குவைட் பிக். அதனால் இவர்கள் அதை எதிர்பார்க்கிறார்கள். எப்படி பார்த்தாலும் அது அரசியல் சார்ந்தது தான். திமுகவை விட அதிமுக சொல்லாது தான் முக்கியமானது. திமுக சொல்லாதது புரிந்து கொள்ளக்கூடியது. அவங்களுக்கு ஒரு கோபம் இருக்குது. உதய்க்கு சேலஞ்சராக விஜய் இருக்கிறதால அவங்களுக்கு ஒரு வன்மமோ, கோபமோ, பொறாமையும், எரிச்சலும் திமுகவுக்கு விஜய் மீது இருப்பது நியாயமானது தான், புரிந்து கொள்ளக்கூடியது. ஆனால் விஜய் தெரிவிக்கிறார், வாழ்த்து தெரிவிக்கிறார். அதுவும் ஒரு அரசியல் தான். அதுவும் முழு பெருந்தன்மை நான் சொல்ல மாட்டேன். அந்த பாரு உன்ன மாதிரி நான் இல்லை, இன்னா செய்தாரே ஒருத்தால் அவர் நான நன்னயம் செய்து விடல். இந்த குரலுக்கு படி கூட விஜய் உதய்க்கோ ஸ்டாலினுக்கோ வாழ்த்து தெரிவிக்கலாம்.
பட் இவங்க தெரிவிக்காமல் இருக்கிறது, இவங்களும் அந்த நாகரிகம் கருதி தான் இருந்திருக்காங்க கடந்த காலங்களில். இன்றைக்கி வந்து அந்த அந்த குறைந்தபட்ச நாகரிகத்தை கூட வந்து விஜய் மீது இருக்கக்கூடிய பொறாமையும் கோபமும் எரிச்சலும் திமுகவின் கண்களை மறைக்கிறது. அதனால தான் அவங்க வாழ்த்து தெரிவிக்காமல் இருக்காங்க. எஸ்பெஷலி உங்கள் எதிரி வாழ்த்து தெரிவிக்கும் போது நீங்கள் வாழ்த்து தெரிவிக்கணும். உண்மையிலே அவங்களுக்கு ஒரு கோபம் இருக்குது, ஒரு பயமும் ஒரு கோபமும் இருக்குது. விஜய் வந்து டைரக்ட் சேலஞ்சர் ஃபார் உதயநிதி, அதுதான் இப்போ இருக்கக்கூடிய உண்மை. அவங்க பயப்படுறது வந்து விஜயை நிறுத்தும் போது ஸ்டாலினை நிறுத்திட்டாங்கன்னா அட்வான்டேஜ் ஸ்டாலின், அதில் எந்த சந்தேகம் வேணும். அவரோட அனுபவம், அவருடைய வயது காரணமாக விஜயா ஸ்டாலினான்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக அட்வான்டேஜ் ஸ்டாலின் தான். ஆனால் நீங்கள் விஜயா உதயநிதியான்னு கொண்டு போய் நிறுத்துங்க, இட்ஸ் அட்வான்டேஜ் உதயநிதி. விஜய் உதயநிதி கிடையாது, இப்போ இல்லை, ஒரு காலத்தில் வரலாம். இது அவங்கள கண்ணை உறுத்துது, அவங்களுக்கு அந்த கோவத்தை உண்டாக்குது. அதனால தான் அவங்க எப்பயுமே வந்து உதயை வந்து கேமஃப்ளாஜ் பண்ணிக்கிட்டு மறைச்சிக்கிட்டு ஸ்டாலினை முன்னிறுத்துறாங்க. நீங்கள் நல்ல குரூஷியலாக பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் வரும்பொழுது விஜய்க்கு எதிராக திமுக உதயநிதியை நிறுத்துறதில்ல, ஸ்டாலினை தான் நிறுத்துறாங்க. ஏன்னா அது தெரியுது அவங்களுக்கு, இதுதான் ரிஸ்க் ஃபேக்டர். இதுதான் பர்த்டேஸ்க்கு விஷ் பண்ணாமல் இருக்கிறதுக்கான காரணம்னு நான் பார்க்குறேன். இதில் பதில் இதில் இருக்குது. பட் மோர் தென் தட் டிஎம்கே விஷ் பண்ணாதது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று தான். மோர் தென் தட் ஏடிஎம்கே விஷ் பண்ணாது தான் இதில் செய்தி வந்து நியூஸ். ஏடிஎம்கே விஷ் பண்ணாது, திமுக விஷ் பண்ணாதது கிடையாது. அவங்களுக்கு தெளிவாகவே இப்போ போய் பிஜேபி கிட்ட போய் சேர்ந்து அந்த அலையன்ஸ் டேக் ஆஃப் ஆகாமல் சந்தி சிரிக்குது. முருகன் மாநாட்டிலலாம் எவ்வளோ பெரியாரையும் அண்ணாவையும் இழிவுபடுத்தி வீடியோ போடுறானுங்க. மந்திரிங்க உட்காந்துருக்கான், முன்னாள் மந்திரிங்க. அதிமுகவை கொண்டு வரதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியும். இழிவுபடுத்துறதோட உச்சத்துக்கு போகுது பிஜேபியை ஏடிஎம்கே கவர்மெண்ட்டுன்றாரு அமித்ஷா, பிஜேபி அரசுன்றாரு அண்ணாமலை. கூட வச்சு செய்கிறதுன்னு வாங்கல்ல, கூட்டணிக்குள்ளே இழுத்து வச்சு அதிமுகவை பிஜேபி அழிச்சிக்கிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் விஜய் வராமல் போனதுன்ற கோபம் கூட இருக்கலாம் அதிமுகவுக்கு. அதனால் அவங்க வாழ்த்து சொல்லலை. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் கார்த்திக்கு, யார் வாழ்த்து சொன்னால் யார் வாழ்த்து சொல்லலைன்றதெல்லாம் விடுங்க. அவர் என்னவா இருக்கார்? விஜய் இன்னும் டேக் ஆஃபே ஆகலைன்றாங்க. விஜயோட பர்த்டேவே டேக் ஆஃப் ஆகலை, அப்புறம் தானே அவர் டேக் ஆஃப் ஆகுது. வெளில வரல. அரசியல் கட்சி தலைவராகவும் நீங்கள் ஆயிட்டீங்க, ஏன் நீங்கள் அன்றைக்கி பர்த்டே விஷஸ்க்கு வெளியில் வரல? சாதாரணமாக அரசியல் கட்சி தலைவர்கள் வெளியில் வந்து ஒரு கை காமிப்பாங்க. நடிகர்கள் கூட சில சமயம் ரஜினிலாம் எஸ்கேப் ஆகிடுவார் அன்றைக்கி. ஆமாம், அன்றைக்கி இருக்க மாட்டேன். அவருக்கு எப்பயுமே எல்லா காலத்துலையுமே வரும். இவங்கெல்லாம் வந்து அப்படி கிடையாது, இவங்கெல்லாம் வந்துட்டு போனவங்க தான். அது அரசியல் கட்சி தலைவர் ஆன பிறகு நீ வந்துட்டு தான் போகணும். வரவே இல்லைன்னா என்ன அரசியல்? அது எதிர்பார்ப்பாங்களே தொண்டர்கள், ரசிகர்கள் நேச்சுரலி எதிர்பார்ப்பாங்கல்ல. ஒரு பர்த்டே மெசேஜ்னு ஒன்று இருக்குல்ல, உங்கள் பிறந்த நாட்களுக்கு நீங்கள் விடுக்கும் செய்தி என்ன? நீங்கள் வெறும் நடிகராக இருந்தால் யாருமே அதை கேட்க முடியும். உங்கள் உரிமை வரலாம், வராமல் போகலாம். பட் அரசியல் கட்சி தலைவர்னும் போது அதை தாண்டி சில நிர்பந்தங்கள் இருக்கின்றன. அது நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறீங்க? அந்த இடத்துல அந்த பொறுப்பை தட்டி கழிக்க முடியாது. ஸோ அந்த இடத்துல வந்து அவருடைய அரசியல் என்பது வந்து டேக் ஆஃப் ஆகலன்றதான் ஒன்று. வாட் இஸ் விஜய் அப் டு வாட்? இல்லை கம்பல்ஷன் ஆகுது. இட்ஸ் நாட் கம்பல்ஷன் கார்த்திக், அப்படி பார்க்காதீங்க. கம்பல்ஷன் எதுவுமே கிடையாது, பட் சில நடைமுறைகள் இருக்குது. இல்லை நான் கேட்குறேன், இப்போ திமுகவில் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்த நாள்னா அதில் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது சரி, எல்லாரும் வருவாங்க, புத்தகம் கொடுப்பாங்க, சால்வை போடுவாங்க. அதே மாதிரி கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருக்கும்போதும் சில நடைமுறைகள் இருந்துச்சு. அவர் வந்து பார்ப்பாங்க, பேசுவாங்க, ஃபோட்டோ எடுப்பாங்க, சால்வை போடுவாங்க. இப்போ அந்த நடைமுறை விஜயும் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கான்னு கேட்குறேன். நிச்சயமாக இருக்குது. இப்படி புரிஞ்சுக்கோங்க, அவர் வரதால் பெருசாக எதுவும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் வராமல் இருக்கிறதால அது ஒரு செய்தியை சொல்லுது. ஸோ வந்து தான் ஆகணும். அதுவும் எலெக்ஷனுக்கு இன்னும் 10 மாதம் இருக்கும்போது, சார் நீங்கள் அரசியல் கட்சி தலைவர் ஆகிட்டீங்க, அப்போ நீங்கள் வந்து தான் ஆகணும், நீங்கள் வரமாட்டேன்னு சொல்ல முடியாது. வரலைன்னா பல செய்திகளுக்கு, பல யூகங்களுக்கு அது வழிவகுக்கும். ஆல்ரெடி உங்கள் பாலிடிக்ஸ் வந்து டேக் ஆஃப் ஆகலை. நீங்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவருக்குரிய இலக்கணங்களின்படி பார்த்தீங்கன்னா அவர் அரசியல் கட்சி தலைவரே இல்லை. இந்த கட்சி ஆரம்பித்து 1.5 வருஷம் 16 மாதம் ஆகுது. போன பிப்ரவரி சரியாக 16 மாதங்கள். இந்த 16 மாதங்களில் ஒரு அரசியல் கட்சி தலைவர் அவருடைய செயல்பாடுகள் நீங்கள் எப்படி எடை போடுவீங்க? சொல்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை, ஏமாற்றம் தான் மிஞ்சுது. ஒர்க் ஃப்ரம் ஹோமில் எத்தனை நாளைக்கு இருப்பீங்க? ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுக்கிட்டு பரந்தூருக்கு வந்தார், அதை தவிர வேறு எங்கே வந்தார்? அது கூட வேனில் நின்று பேசிட்டு போயிட்டார். கிரவுண்டில் எங்கே இறங்கினார்? பிரச்சனைகளை பற்றி என்ன கருத்து சொன்னார்? எத்தனை போராட்டங்களுக்கு தலைமை தாங்கினார்? எத்தனை ஆர்ப்பாட்டங்களுக்கு தலைமை தாங்கினார்? சாலை மறியல் நடந்ததா? ரயில் மறியல் நடந்ததா? உண்ணாவிரத போராட்டங்கள், நீதிமன்றங்களில் வழக்கு தொடுப்பது, மக்கள் பிரச்சனைகள் சார்பாக செய்தியாளர்களை சந்திப்பது, இஷ்யூஸை டெவலப் பண்ணுறது, இதுதானங்க ஒரு அரசியல் கட்சி தலைவரோட வேலை. இதில் ஏதாவது ஒன்று செஞ்சாராங்க அவர்? அப்புறம் என்ன அரசியல் பண்ணுறாரு அவர்? அதைத்தான் நான் சொல்கிறேன், டேக் ஆஃபே ஆகலை. விமானம் மேலெழும்பவே இல்லை, சும்மா தரையிலே சுற்றிட்டு இருக்குது. கொஞ்சம் அப்படி புறப்படுற மாதிரி ஒரு க்ரீச்சுன்னு வந்து க்ரீச்சுன்னு சத்தம் போட்டு நின்றுடுது. அப்படியே நிற்குது, ரன்வேயில் நிற்குது. அது முன்னாலேயும் போல, பின்னாலேயும் போல. இது எப்படி உங்களுக்கு அரசியல் ஆகும்? இது இந்த மாதிரியான குறைகளை எப்படி களையணும்? இல்லைங்க, அவர்கிட்ட இருக்குங்க அது. முழு நேரம் அரசியல்வாதியாக அவர் இன்னமும் பரிணமிக்கல. வாட் இஸ் பாலிடிக்ஸ்?
என்ன நீங்கள் இப்போ இது வரைக்கும் என்ன பண்ணீங்க? நான் கேட்குறேன். இப்போ தமிழ்நாட்டில் முக்கியமான இஷ்யூ இந்த முருகன் மாநாடு. எல்லா கட்சியும் கருத்து சொல்லிட்டாங்க. அதிமுகவும் பாமகவும் வாழ்த்து சொல்லிட்டாங்க. மற்ற கட்சிகள்லாம் சீமான் கட்சியாக இருக்கட்டும், திமுக கூட்டணியில் கட்சிக்காரங்க கண்டனம் தெரிவிச்சிட்டாங்க. நீ அரசியல் பண்ணுற மாநாட்டுக்கு முன்னாலேயும் தெரிவித்தாங்க. மாநாடு தீர்மானங்களுக்கு பிறகு வெளிப்படையாக இறங்கி எல்லாரும் கண்டிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வரைக்கும் ஒரு கருத்தை கூட நீங்கள் சொல்லியே. அதில் அப்படி ஒரு மாநாடு நடந்து உங்களுக்கு தெரியுமா? அதாவது அந்த மாநாடோட சீரியஸ்னஸ் உங்களுக்கு தெரியுமா? அதுதான் ஒரு அரசியலாக பார்க்கப்படுது இல்லையா? இது சொல்லாததே ஒரு அரசியலாக பார்க்கப்படுது இல்லையா சார்? சொல்லாதது இல்லை, அது ஏதோ ஒரு சந்தேகத்திற்கு வழிவகுக்குதான்னு கேட்குறேன். அதை தாங்க. இப்போ அவர் முதல்ல அமைதியாக இருந்தது கூட ஓகே, வாழ்த்து தெரிவிக்காமல் இருந்தது கூட ஓகே, அது கரெக்ட். வாழ்த்தெல்லாம் தெரிவிக்க தேவையில்லை. ஆனால் அவங்க தீர்மானங்களை போட்ட பிறகு ஏன் அமைதியாக இருக்கீங்க? இந்து ஒற்றுமைன்னு பேசுகிறான், இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டிலேருந்து கோயில் எடுக்கணுன்றாங்க. இதெல்லாம் என்ன பேச்சு? இதெல்லாம் இந்து சக்தியை ஒன்று திரட்டுவோம்னு பேசும்போது நீங்கள் அமைதியாக இருப்பீங்களா? என்னது இது? என்ன கதை இது? ஹவு கேன் யூ அஃபோர்ட் டு பி சைலண்ட்னு வாங்க. அமைதியாக இருக்க உன்னால் முடியுமா? இப்போ எங்கே போய் நீங்கள் மாட்டுறீங்க? எதுதான் அப்போ என்ன உங்களோட அரசியல் என்ன? அதுக்கு சொல்லுங்கள் வாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க சார்? ஓகே, அதுக்கு அதே இதுதான். அதிமுக அந்த மேடையில் இருந்துச்சு, அண்ணாவையும் பெரியாரையும் பற்றி வீடியோ போட்டு பேசியிருக்காங்க. அதுக்கு அதிமுக பதிலளிக்காதது, இல்லை அதிமுக ஒரு கண்டனம் அதுக்கப்புறம் கொடுக்கறதுன்றதை நம்மளால் புரிஞ்சுக்கணும். ஆனால் விஜய் இன்னும் கொடுக்காததுன்னு சார். அதை தான் நான் உங்களுக்கு கேட்குறேன். இவங்களோட கொள்கை வழிகாட்டின்னு யார் சார் வச்சுருக்காரு? பெரியார் அண்ணாவையும் அவன் 2 பேரையும் நக்கல் பண்ணி அங்கே போடுறான். 2வது இந்து ஒற்றுமைன்றான், இந்து சமய அறநிலையத்துறை வெளியேறுன்றான். உங்கள் கொள்கை வழிகாட்டியை நக்கல் பண்ணி போடுறாங்க. அமைதியாக இருக்கீங்க. அப்போ சும்மா பேரளவுக்கு எவனோ எழுதி கொடுத்ததை பேசிட்டு போயிட வேண்டியது. எங்கள் கொள்கை வழிகாட்டினு என்ன அரசியல் பண்ணீங்க? நீங்கள் தமிழ்நாட்டோட முக்கியமான அரசியல் நிகழ்வு முருகன் மாநாடு. ஏன்னா அதில் உங்கள் கொள்கை வழிகாட்டின்னு நீங்கள் சொல்லிக்கிற தலைவர்களை, மறைந்த தலைவர்களை இழிவுபடுத்தி அவன் வீடியோ போடுறான். உங்களால் ஒன்றுமே ரியாக்டே பண்ண முடியும். 1 வீக் வெயிட் பண்ணுவோமா? ஏன்னா வரலாம், லேட்டாக வரலாம், வராமலும் போகலாம். இல்லை, ஏன்னா எந்த ஒரு நிகழ்வுக்கும் ஒரு 2 நாள் கழித்து தான் அந்த. அப்போ அது செய்தியாக போய் சேரல, அது சீரியஸ்னஸ் தெரியல. செய்தி போய் சேர்ந்த பிறகு எக்ஸ்பர்ட்ஸை கூப்பிட்டு பேசுகிறீங்க, இந்த பிரச்சனை எப்படி பார்க்குறதுன்னு கன்சல்ட் பண்ணுறீங்க. உங்கள் பாலிசி டிசிஷன்ஸை அவுட் சோர்ஸ் பண்ணியிருக்கீங்க. உங்கள் கட்சி தொண்டர்கள்கிட்ட அரசியல் வகுப்பு எடுக்கிறதுக்கு அவுட் சோர்ஸ் பண்ணவர் தானே நீங்கள். ஒரு பத்திரிகையாளரையும் ஒரு யூடியூபரையும் கூப்பிட்டு பேச வச்சிங்க. அதை நீங்கள் எல்லாம் பேசியிருக்கணும். உங்கள் கட்சி தொண்டர்களை அரசியல் மயப்படுத்துறது கூட உங்களால் முடியலையே. நீங்கள் வகுப்பு எடுக்க வேண்டிய இடத்துல போய் ஒரு ஜேர்னலிஸ்ட்டையும் ஒரு யூடியூபரையும் நீங்கள் அவுட் சோர்ஸ் பண்ணிங்க அந்த ஜாபு. இதெல்லாம் ப்ராப்பரா? அங்கேயே சிக்கல் வருது இல்லைங்க. அவங்க எப்படி போய் வகுப்பு எடுக்க முடியும்? இப்போ இங்கே இந்த இஷ்யூவில் எதுக்கு அமைதியாக இருக்கீங்க? சீரியஸ்னஸ் தெரியல உங்களுக்கு இல்லையா? இல்லை 4 நாள் பொறுத்து கொடுப்பீங்களா? அப்போ இது முழுக்க டேக் ஆஃப் ஆகாது. இது 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 ஜெல் ஆகாது. கீழே ஏற்கனவே உங்களுக்கு அவங்களுக்கு ஜெல் ஆகலை. உங்களுக்கு இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியல. உங்களுக்கு 10% ஓட்டை வச்சுட்டு என்மாசா மைனாரிட்டிஸ் வெளியில் போயிட்டாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. விஜய்க்கெல்லாம் மைனாரிட்டிஸ் போட போகிறது கிடையாது. ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வந்த பிறகு விஜய்க்கு போடுறது அது ஏடிஎம் விரயமாயிடும். பிஜேபி தோற்கடிக்கப்படணும்னா டிஎம்கே கூட்டணிக்கு தான் போட்டாகணும். ஏன்னா ஏடிஎம்கே போய் அங்கே சேர்ந்துருச்சு. இந்த முடிவுக்கு மைனாரிட்டிஸ் 90% ஆஃப் த மைனாரிட்டிஸ் வந்துட்டாங்க. ஸோ விஜய் பக்கம் போவதாக இருந்த மைனாரிட்டிஸ் ஓட் பேங்க்கும் இன்றைக்கி போகாது. 2வது கிரவுண்டில் அவர் என்ன இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கார்? களத்தில் அவரோட ஃபங்க்ஷனிங் என்ன? வெறும் பூத் கமிட்டி மீட்டிங்கு, ரோட் ஷோ நடத்தினா பத்தாதுங்க. இப்போ இவ்வளோ பெரிய டெவலப்மெண்ட் இருக்கும்போது என்ன சைலண்ட்டாக இருக்கீங்க? ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்கள் அவர் விட்டுருந்தாலும் எவ்வளோ பெருசாக வந்திருக்கும். இல்லை, அவங்க ஒரு எதிர்ப்பை காட்டுறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இல்லையா? அவர் மிகப்பெரிய வாய்ப்பு. பாஜக பின்னால் இருந்து இயக்குதுன்னு சொல்லக்கூடிய எதிர்ப்பு காட்டினா மிகப்பெரிய ஒரு வெளிப்படையாக எடப்பாடி போய் ஆர்எஸ்எஸ் மேடையில் எஸ்பி வேலுமணியை நிறுத்துறாரு. நீங்கள் கையில் கிடைக்கிறதெல்லாம் எடுத்து அடிக்கணும். ஆனால் நீங்கள் பம்புறீங்க. ரியாக்ஷனே சொல்லியாங்க. ரியாக்ஷன்ஸ் சொல்லலைன்றதே ஒரு பாலிடிக்ஸ். இல்லை, முதல் எதிர்ப்பு குரலே உங்ககிட்டேருந்து வரணும் தானே எதிர்பார்க்குறாங்க. அப்சல்யூட்லி. உங்கள் கொள்கை எதிரின்னு போட்டு கொள்கை வழிகாட்டுதல்னு போட்டிருக்கீங்கல்ல. யார்? பெரியார், அண்ணாவா, அஞ்சலி அம்மாள், அம்பேத்கர், அப்புறம் இன்னொருத்தர். அதில் 2 பேரை போட்டான்ல. சைலண்ட்டாக இருக்குங்க. அதோட முக்கியம் இந்து 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 ஒற்றுமைன்னு பேசுகிறான். மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்துகிறான். சைலண்ட்டாக இருக்கீங்க நீங்கள். அப்போ இது சைலன்ஸ் பாலிடிக்ஸ் பிஜேபி சப்போர்ட்டிவ் பாலிடிக்ஸ் தான். மக்கள் நீதி மையம் கமல் நடத்தி ஏமாத்தினார்ல, அந்த கதை இது. ஆகவே இந்த கிளாரிட்டி இல்லை. இதுக்கு நடுப்புற நீ வெளியில் வந்தாது எதாவது கையை காமிச்சிட்டு போனால் கூட மக்கள் மத்தியில் அந்த அலைவாக இருக்கும். அதுவும் இல்லை. இப்போ இப்படியே வண்டியை ஓட்டிட்டு கடைசியாக ஒரு இப்போ ஜனவரியில் படம் வருதான். பிப்ரவரி மார்ச்சில் ஒர்க் பண்ணி ஏப்ரலில் மேலே சிஎம் ஆகிடுவீங்களா? என்னங்க எப்படிங்க? ஸ்டாலினுக்கு இந்த இடத்துக்கு வரதுக்கு கிட்டத்தட்ட 50 வருஷம் ஆச்சு. கிட்டத்தட்ட 50 வருஷம். ஜெயலலிதாவுக்கு வரத்துக்கு 9 வருஷம் ஆச்சு கஷ்டப்பட்டு. திடீர்னு 1.5 மாதத்துலேயே வந்தால் எப்படி வருவார்? அதனால தான் சொன்னேன், டேக் ஆஃப் ஆகலை. விமானம் அப்படியே நிற்குது. அப்பப்போ புறப்படுற மாதிரி ஒரு க்ரீச்சு சத்தம் கொடுக்குது, அப்படியே நின்றுடுது. அப்புறம்
அவர் என்ன தான் வேணும்னு அவருக்கு தான் வெளிச்சம். கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி கார்த்தி. உங்களது ரெட்ரோலக்ஸ் யூடியூப் சேனல்ல தற்பொழுது அரசியல், சினிமா மற்றும் வரலாற்று செய்திகள் மாதத்திற்கு 10 மில்லியனுக்கு மேல நம்முடைய நேயர்களிடத்துல சென்றடையுது. இந்த நிகழ்ச்சிகள்ல உங்களது பிசினஸை விளம்பரப்படுத்தவும் மில்லியன் கணக்கான நேயர்களுக்கு கொண்டு சேர்க்கவும் ஒரு அரிய வாய்ப்பு. தொடக்க கால சலுகையாக மாதத்திற்கு வெறும் 7,999 ரூபாயிலிருந்து ஆரம்பமாகிறது.